சார் நான் வந்து இப்போ அரசியல் செய்யக்கூடாதுன்னு சொல்லல. இந்த இயக்கத்தில் தர்மம் பண்ணலான்னு ஒரு பாதையை எடுத்திருக்கோம். இல்லை டைவர்ட் எப்படி இல்லையே சார். சார் அரசியல் யாரும் சொல்ல சார், எந்த அரசியலும் இருக்கக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்கேன் நான். எந்த கட்சியிலையும் இருக்கக்கூடாது சார். அவங்க பசங்களா இங்கே பாருங்க கண்ணங்களா, டென்ஷனே வேணாம் தலைவர். நல்ல சந்தோஷமா அந்த அம்மாவுக்கு ஒரு ஹெல்ப்பு முடிஞ்சது. அவங்க பேசிட்டோம். மறுபடியும் சொல்கிறேன் ஐயா, அரசியல் பேசாதீங்கன்னு சொல்லுங்க ஐயா. எந்த அரசியல் கட்சியிலையும் சேராதீங்கன்னு தான் சொல்கிறேன். ஏன்னா ஒரு பக்கம் வந்து அங்கே குழப்பம்லாம் வந்தது காரணம் இருக்குது பார்த்தீங்களா. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கும். ஸோ இது வந்து இந்த அரசியல்வாதி தான் சொல்கிறாங்க, அந்த அரசியல்வாதி தான் சொல்லுவாங்க. எங்களுடைய எண்ணமும் பாதையும் க்ளீனாக இருக்கணும். ஏன்னா நாங்கள் வந்து வாட்டர் இருக்கிற கிளாஸ் மாதிரி க்ளீனாக இருந்தால் தான் எங்களுக்குள்ள மற்றது எதுவுமே வராது. நாங்களே க்ளீன் இல்லாமல் டஸ்ட்டு ஏதோ ஒரு க்ளீன் வாட்டரில் பிளாக் இருந்தால் எடுத்து போட்டுடலாம். ஏன் நாங்களே க்ளீன் இல்லை, நாங்களே நீட் இல்லை, எங்களுக்கு ஒரு பாதை இல்லைன்னா நாங்களே டஸ்ட்டாக இருந்தால் நாங்கள் எப்படி நாங்கள் கிளியர் பண்ண முடியும்? ஐயா ஒன்று சொல்கிறேன், அரசியலை பற்றி பேச வேணான்னு யாருமே சொல்கிறேன். அது தனிப்பட்ட கருத்து, யார் வேணால் பேசலாம். அரசியலுக்குள்ளே இருக்காதீங்கன்னு தான் சொல்கிறேன். எந்த கட்சியும் சார்ந்தவங்களாம் இருக்காதீங்க. இந்த அமைப்புக்குள்ளே இருக்கிறவங்க சொல்கிறேன் ஐயா. ஓகே செஞ்சது ஐயா, ரொம்ப நன்றி. அது நான் சொல்றது என் மாணவர்கள் சொல்லட்டும். அது நாங்க சொன்னாதானே, நாங்க அதை சொல்லவே இல்லை யாரும். உங்க யூகங்களுக்குலாம் பதில் சொல்ல முடியாது ஐயா. ஒரு நிமிஷம் நான் பதில் சொல்றேன். சொல்லுங்கண்ணா. யாரும் கொடுத்து நீங்க நிக்கல சார். எப்படி நிக்கிறாங்க பாருங்க சார், தெம்பா இருக்காங்க சார் பசங்க. சார் தப்பா பேசுறீங்க. ஓகேயா, பிரஸ் மீட் முடிஞ்சது. ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணா. என்ன போராட்டம் வந்து ஒரு துயரத்துல முடிஞ்சிருக்கு போலீஸுடைய வன்முறையினால. அதெல்லாம் கவலையே படாம 500 கிலோக்கு கேக் வெட்டுறேன், பாட்டு போட்டு செலிப்ரேஷன் நாள் வேணும்னு கேக்குறீங்களா? இதெல்லாம் ஏதாவது ஐயா, நீங்க நான் சொல்றத நீங்க புரிஞ்சுக்கல ஐயா. ஒரு நிமிஷம் நான் புரிஞ்சுக்கல. நாங்க கேக் ஆர்டர் பண்ணது முன்னாடி நைட். அன்னைக்கு காலையில அடிக்கும் போது கேக் போய் யாருன்னா ஆர்டர் பண்ணுவாங்க. நானும் அழுதுட்டு போனேன், நீங்க பாத்தீங்களா? ஐயா ஒரு நிமிஷம், நீங்க கேட்டதுக்கு நான் பதில் சொல்லணுமா? அண்ணா ஒரு நிமிஷம் நான் பதில் சொல்லிடுறேன் ப்ளீஸ். நான் ஒருத்தருக்கு ஒரு முறை தான் பேச முடியும். தம்பி சைலண்ட். கேக் ஆர்டர் பண்ணது அன்றைக்கி நைட்டு சார். 2 மணிக்கு நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன். இந்த தம்பிங்க எல்லாருமே என் கூட இருக்காங்க. அண்ணா நாளைக்கு ஈவினிங் என்னென்ன பண்ணலாம்? டேய் நாளைக்கு ஈவினிங் நம்ம எல்லாம் கொண்டாட போகிறோம்டா, என்ன பண்ணலாம்? கேக் கூட நாங்கள் ஆர்டர் பண்ணல சார். அந்த செஃப் வந்தார் சார். இத்தனை கிலோ கேக்கு ஒரு இடம் தேவை சார், பண்ணலாமான்னு கேட்டேன். பண்ணலான்னு சொன்னோம் நாங்கள். புரியுதுங்களா? அடிக்கும் போது யாராவது கேக் ஆர்டர் பண்ண சார், அடிக்கும் போது அழுதுன்னு ஓடி போலீஸ் உள்ள நானே கையெடுத்துலாம் கும்பிட்டுலாம் இருக்கேன் சார். அந்த வீடியோலாம் நீங்களாம் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு நைட்டு தான் சார் நாங்கள் எல்லாம் பேசுகிறோம். 2 மணிக்கு ஹாஸ்பிட்டலில் நாங்கள் டிசைட் பண்ணுறோம் சார். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே காலையில் இதை வந்து அலௌன்ஸ் பண்ணி சர்ப்ரைஸாக நம்ம பண்ணலான்னு சொல்லி தான் சார் பேசிகிட்டு இருக்கோம். சார் இந்த கேள்வி எப்படி இருக்குண்ணா சார்? பிரதர் தப்பா இருக்கு பிரதர். ஒன்னு தெரியுமா? ஒரு நிமிஷம் சைலன்ஸ். உயிரை விட்டு உழைச்சிருக்கேன் தலைவா. 7 நாள் நைட்டு 10:30 மணிக்கு பணம் இல்லாத போது என் வீட்டுக்கு சொல்லி அனுப்ப பணம் கண்டிப்பா வேணும் சாப்பாட்டுக்குன்னு சொல்லும் போது ஒய்ஃபுடைய செயின், அம்மாவுடைய செயின்லாம் வச்சு கொடுத்து ரொம்ப போராடி இருக்கும். ரொம்ப கேள்வி கேட்டீங்கன்னா நல்லா இருக்காது பிரதர். ப்ளீஸ், ஒய்ஃபுடைய செயினை வச்சு கொடுத்துருக்கேன். இவங்களுக்கு சொன்னானுங்க உனக்கு நன்றி சொல்றதுன்னு, எங்க அண்ணிக்கு நன்றி சொல்லணும்னு எல்லாம் சொன்னானுங்க. தெரியுமா உங்களுக்கு? பாத்ரூம் பண்ண ரெடி பண்ண எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அங்க சாப்பாடு போட எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? மெடிக்கல் எடுத்து போறது, அங்க குப்பை பெருக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? நாப்கின் முதல் கொண்டு வாரி இருக்கோம் நாங்க. என் தம்பி அடிச்சிருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? அது பெருசுப்படுத்தக்கூடாதுன்னு சைலண்டா இருக்கேன் நான். அண்ணன் ஹாஸ்பிட்டல் இருக்காரு, போலான்னு சொல்லிட்டு போன தம்பிய கை காலில் அடிச்சிருக்காங்க சார் போலீஸ். என் தம்பியுடைய போட்டோலாம் இருக்கிறதுக்கு ஒரே ரீசன் என்னன்னா, பிரச்சனை மேலும் 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 வளர்க்க கூடாது. சந்தோஷமான நிகழ்வுகளை நம்ம ஹாப்பியா கொண்டாடணும்னு. கழுத்து வழியில வெளியே வர முடியாது சார். உண்மையா வச்சிருக்கேன். நிறைய பேர் வெப்சைட்ல போடுறாங்க லாரன்ஸ் வந்து வேற ஏதோ நோக்கத்தானே. லாரன்ஸ் ரத்தத்துல ஊறுனது உதவினது. இப்ப பண்ணல லாரன்ஸ், 10 வருஷமா பண்ணிட்டு இருக்கா லாரன்ஸ். சொந்த வீட்டுல வச்சு பண்றான் லாரன்ஸ். யாருக்கிட்டயும் போய் கடன் வாங்கல. 10 வருஷம் 60 ஒரு குழந்தைய வீட்டுல வளர்க்கறதுக்கு நீங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்களே. 60 குழந்தைய வளர்த்துட்டு இருக்கேன். 135 ஆபரேஷன் ஓபன் ஹார்ட் சர்ஜரி பண்ணிருக்கேன். எல்லாரும் கையிலையும் காலிலையும் விழுந்து 200 குழந்தைங்களை கான்வென்ட்ல படிக்க வச்சிட்டு இருக்கேன். மொட்டை சிவா கெட்ட சிவா வாங்கின படத்துல 1 கோடி ரூபாய் அள்ளி கொடுத்துருக்கேன். ஆனந்த விகடன் எனக்காக புக்கே போட்டு கொடுத்துருக்காங்க.
இதுக்காக நான் பட்ட கஷ்டம், செயினை வித்து அதை வித்து கஷ்டப்படுற, சும்மா கேள்வி கேட்காதீங்க சார். இந்த மாதிரி ஆளுங்க இருக்கிறதால சார் தான் வலி வருது சார். அப்ப நாங்க முயற்சியை எடுக்க முடியாது சார். இல்ல தலைவா, அவர் இல்ல, நீங்க கேக்குறது ஓகே தலைவா, அது வலிக்குது. ப்ளீஸ் பிரதர், நாங்க கேள்வி பதில் இல்லைன்னு சொல்லிட்டோம் பிரதர், சாரி. எமோஷனல் வேணா பிரதர், ப்ளீஸ் ப்ளீஸ். இல்ல பிரதர், தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ வெரி மச், தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ.